Good evening, all. Today we will continue from the last topic, that is visual inspection methods and principle. So, for this visual inspection methods and principle, okay. So, in the visual inspection method, the important thing is we have to illuminate the test specimen with the help of lights. So usually that will be in the visible region of our human eye. Okay, then we can able to inspect with the help of our eye, or we can able to inspect with the help of some aided things that will be we will see in the upcoming slides. So that is the two important things. First we have to illuminate the test specimen with the help of light in the visible region. Then we have to examine with the help of eye or some other kinds of aided things. Okay, so that is the principle of visual inspection. So we will see one by one. First, eye is the important valuable entity tool. Okay, because with the help of eye we can easily and excellently done the visual inspection. But the thing is, the sensitivity of the human eye will be vary for light with different wavelengths. Mostly we can able to very sensitive for yellow and green light, which has the wavelength of 5560. So the human eye will give the satisfactory vision over the wide range of conditions. Okay, ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டிடி டூலில் மேஜரான பிரின்சிபல் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம் முன்னாடி உள்ள ஸ்லைடில். அந்த ஸ்பெசிமனை வந்து லைட், அதாவது அதுக்கு வந்து அதை இலுமினேட் பண்ணி நம்ம ஐனாலேயோ அல்லது வந்து எய்டட் டூல்ஸ்னாலேயோ நம்ம அதை பார்க்க முடியும்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய என்டிடி டூல் வந்து நம்மளோட ஹியூமன் ஐ தான். ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறப்போ அதில் வந்து துரு பிடிச்சிருக்கா, அல்லது கிராக் விழுந்திருக்குதா, அல்லது உடஞ்சிருக்கா, பெண்டாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் we can easily sense with the help of our eye. ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து லைட்டிங்கோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 to 1000 லக்ஸ்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹியூமனை வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு என்டிடி டெஸ்ட் பண்ண விட முடியாது. ஏன்னா கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிறப்போ வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அந்த இஷ்யூஸ் வர்றதுனால எரர்ஸ் மேபி அக்கர் ஆகலாம். ஸோ ரிலையபிலிட்டி நமக்கு மிஸ் ஆகும். அதனால் வந்து ஐஐ வச்சு மட்டும் 2 ஹவர்ஸ்க்கு மேலே பார்க்க யூஸ் பண்ண முடியாது. ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அன்எய்டட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷனில் பண்ண முடியாது. அதாவது அன்எய்டட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் நம்ம டேரெக்டாக கண்ணை வச்சு பார்க்குறது இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ, ஃபஸ்ட் ஒன் வந்து அந்த காம்பவுண்டோட ஜென்ரலாக என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து துரு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சைடு ஃபிலிம் ஒரு கரோசிவ் ப்ராடக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிராக்ஸ் இருக்கா, கிராக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஓரியன்டேஷன் என்ன, எந்த இடத்துல இருக்குது, அந்த கிராக் வந்து மற்ற பொசிஷன்லேருந்து எப்படி ரிலேட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸோட பொராசிட்டி, அப்புறம் வந்து அன்ஃபில்டு கிராட்டர்ஸ், கான்டோர் ஆஃப் தி வெல்டு பீட்ஸ், அப்புறம் வந்து ப்ராப்ளம் ஓரியன்டேஷன் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி ஃபியூஸ்டு வெல்டு பீட் அண்ட் தி அட்ஜாயினிங் பேரமெட்டல், இது எல்லாத்தையும் நம்ம வந்து விஷுவல் ஐனால நம்ம பார்க்க முடியும். இது போக வந்து அதாவது நம்ம இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு எந்த இடத்துல வந்து ஈஸியாக ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். லைக் ஷார்ப் நோச்சஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஈஸியாக நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், விஷுவல் ஐனாலே நம்மளால் செக் பண்ணிக்க நம்மளால் முடியும். ஓகேப்பா? ஸோ விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி மற்ற ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி டிஃபெக்ட்ஸ் which can be detected by unaided visual inspection or directly through our eye. Next one is optical aids used for visual inspection. என்னென்ன ஆப்டிக்கல் எய்ட்ஸ்லாம், அதாவது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெலாம் ஃபஸ்ட்டு வந்து எதுக்கெலாம் வந்து இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டு மேக்னிஃபை தி டிஃபெக்ட்ஸ். ரொம்ப குட்டியாக ஒரு டிஃபெக்ட் இருக்குது, நம்ம மனுஷனோட கண்ணனால் பார்க்க முடியல, அதை மேனிஃபிகேஷன் பண்ணி பார்க்கணுன்னா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கண்ணால் பண்ண முடியாத செக்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ணி நம்ம
பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து மேஜராக என்னென்ன எய்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிஃபைங் டிவைசஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து லைட்டிங் எய்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப்புங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு லென்ஸ் இருக்கும். அது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்ம எது ஆப்ஜெக்ட் வந்து செக் பண்ணுறோமோ அதை வந்து மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம். சின்ன ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா பெரிய ஆப்ஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேக்னிஃபை பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப்பு. ஸோ ஐ பீஸ் ஒன்று இருக்கும், அதில் வச்சு தான் நம்ம கண் வச்சு பார்ப்போம். தென் பாடி டியூப் இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கண்ணுக்கும் இடத்துல டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த டைப் ஆஃப் லென்ஸுங்கிறத இதை ரொட்டேட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் லென்ஸு ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஒர்க் பீஸை வைப்போம். கீழே வந்து கண்டென்சர் அண்ட் தென் மிரர் இருக்குது ஃபார் illuminate தி ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்புறம் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பில்லர்ஸ், பேஸ், ஹேண்டில், அப்புறம் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ, அப்புறம் வந்து மேலே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஓகேவா? மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, m=10W/f. f இஸ் நத்திங் பட் ஃபோக்கல் லென்த். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஃபோக்கல் லென்த் 5 inches இருக்குது அப்படின்னா, நம்ம அதோட பவர் ஆஃப் லென்ஸ் சரி, அந்த மைக்ரோஸ்கோப்போட பவர் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, 2 பவர் லென்ஸ், அதாவது 2xன்னு சொல்லுவோம். ஸோ 2x, 10x, 100x, 1000x அப்படிலாம் போகிறது வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நமக்கு போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும், அதாவது மைக்ரோஸ்கோப்பை வச்சு மைக்ரோஸ்கோப்புக்கு எய்ட் வச்சு நம்ம ஒரு என்டிட்டி டெஸ்ட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே நான் டிஃபெக்ட் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை மேக்னிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, ஒரு லோ பவர் மேக்னிஃபையர் யூஸ் பண்ணணும். அதை வச்சு எந்தெந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த சஸ்பெக்டட் ஏரியாவை மட்டும் ஹை பவர் மேக்னிஃபிகேஷன் வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு டேர்ம் இருக்குது இந்த மைக்ரோஸ்கோப், என்னென்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டெஃபினிஷன் என்னென்னா, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இட் இண்டிகேட்ஸ் தி டிஸ்டன்ஸ் a magnifier can be moved towards or away from the object with the subject remaining in good focus. ஓகேவா? அதாவது என்னென்னா, நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படி வச்சதுக்கு அப்புறமும் அந்த மேக்னிஃபையர் வந்து மேலே கீழே நம்ம மூவ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அவ்வளோ மூவ் பண்ணாலும் அந்த நம்ம பார்க்குறது கூடியில் வந்து தெளிவில்லாமலாம் போகக்கூடாது, தெளிவாக தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் மேக்னிஃபையர்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ரெட் கலர் லைனில் கொடுத்துருக்கோம். டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேரிஸ் வித் தி பவர் ஆஃப் தி லென்ஸ் அண்ட் இஸ் கம்பேரிட்டிவ்லி கிரேட்டர் இன் லோவர் பவர் மேக்னிஃபையர்ஸ். ஸோ மேக்னிஃபையர் அந்த லென்ஸோட பவர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது கம்மியாயிரும், இது டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் கம்மியாயிரும். சப்போஸ் வந்து பவர் மேக்னிஃபையர் அந்த லென்ஸோட பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கீழே செகண்ட் தேர்ட் ரெட் கலர் கொடுத்துருக்கோம். அது என்ன மீனிங் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு என்டிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்துக்கோம். அதோட மேக்னிஃபிகேஷன் வேல்யூ வந்து 2 to 20x யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி ரவுண்ட் போட்டு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறோம், ஒரு 100 to 500x இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த 100 to 500x இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அதை கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒன்ஸ் அகெயின் அதை வந்து 1500 to 2000x வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், மேக்னிஃபிகேஷன் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோஸ்கோப்போடது. நெக்ஸ்ட்டு எய்டடு. சப்போஸ் என்னோட கொஷினில் வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் எய்ட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே வரணும். ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப் வரணும், அப்புறம் போரோஸ்கோப் வரணும். ஓகேவா? போரோஸ்கோப்புங்கிறது என்னென்னா நத்திங் பட் இந்த மாதிரி ஒரு நேரோ டியூப் இருக்கும். அந்த டியூபோட எண்டில் வந்து ஓகேவா ஒரு சின்ன ஒரு கேமரா மாதிரியோ அல்லது ஒரு வியூ பண்ணுறதுக்கான ஒரு லென்ஸை வச்சோ உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னா, போர்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு ஹாலோ ஷாஃப்ட் இருக்குது, ஹாலோ ஷாஃப்ட்டுக்குள்ளே கிராக் இருக்குதா அப்படிங்கிறதான் என்ன பண்ணலாம், இது யூஸ் பண்ணி நம்ம
ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த போரோஸ்கோப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் முக்கியமானது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூபோட லென்த்து. ஓகேவா? ஸோ அந்த டியூபோட லென்த் அதிகமாச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ், ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் வர அந்த லென்த் இருக்குல்ல, அந்த லென்த் வந்து அதிகமாச்சுன்னா நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய இமேஜோட குவாலிட்டி வந்து நமக்கு வந்து கம்மியாகும். ஏன்னா வந்து லைட்டு வந்து ட்ராவல் ஆகிறப்போ அது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதோட டயமீட்டர், இந்த டியூபோட டயமீட்டர் நார்மலாக எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா 2.5லேருந்து 19 mm டயமீட்டர் வரைக்கும் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து டயக்ராம் வரையணும் அப்படின்னா இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஒரு பக்கத்தில் வந்து ஐபீஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஃபோக்கஸிங் இது இருக்குது. இது இது ஷாஃப்ட் இருந்துச்சுன்னா ஷாஃப்ட்டுக்கு மேலே ஓகே, அதாவது ஹாலோ ஷாஃப்ட்டு. ஸோ ஹாலோ ஷாஃப்ட் இருக்குது. ஹாலோ ஷாஃப்ட்டுக்குள்ளே இது உள்ளே போகும். உள்ளே போகிற பக்கம் லைட் அடிக்கும், டிப் இருக்கும், லென்ஸ் இருக்கும். இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் உள்ளே வந்து எதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது இருக்கலாம். இந்த டியூபுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் கைடிங் ஃபைபர் இருக்கும், அப்புறம் ஆப்டிக்கல் ரிலே ஒன்று இருக்கும். ஸோ லைட்டை உள்ளே அனுப்புறதுக்கு ஒரு லைட் இன்லெட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மூலமாக நம்ம இமேஜ் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். திஸ் இஸ் தி போரோஸ்கோப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி எண்டோஸ்கோப். ஸோ எண்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கல் டேர்மில் பார்த்துருப்போம். நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு டியூப் விட்டு உள்ளே வயிறு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்களே, ஸோ சேம் அதே தான். இது வந்து கிட்டத்தட்ட போரோஸ்கோப் மாதிரி தான். பட் என்ன வந்து இப்போ அதுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸாக ஃபோக்கஸ்லேயே இருக்கும். ஒரு 4 mm டு இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸில் இருந்தாச்சுன்னா, அதாவது இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது எது சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோக்கஸ் இதை லென்த்து தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? இதை கூட நம்ம பார்க்க முடியும். இந்த நெக்ஸ்ட் வந்து எண்டோஸ்கோப்ஸ் வந்து 1.7 மில்லிமீட்டர்லேருந்து அதோட டயமீட்டர் வந்து 1.7 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி லென்த்து 100லேருந்து 150 mm வரைக்கும் இருக்கும். இதோடது வந்து பார்த்திங்கன்னா 2.5 டு 19 mm. இப்போ இதோட இது எவ்வளோ சின்னதுன்னு பார்த்துக்கோங்க எண்டோஸ்கோப். ஓகேவா? டயமீட்டர் வைஸ். ஸோ இது வந்து அதோட டயக்ராம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்சிபிள் ஃபைபர் ஆப்டிக் போரோஸ்கோப்ஸ். ரெண்டும் சேம் ஒரே மாதிரி தான். பட் அந்த அந்த டியூப் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆப்டிக் போரோஸ்கோப். அண்ட் தென் இதோட ஒர்க்கிங் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 60 to 365 சென்டிமீட்டர். டயமீட்டர் வந்து 3 to 12.5 mm வரைக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டெலஸ்கோப். நம்ம எப்படி வந்து இங்கேருந்து பூமியிலேருந்து வெளியில் பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் பெருசாக ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதை நம்ம இன்டிடியூவ் யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணும்னா we can able to use the telescope. பட் டெலஸ்கோப்பில் பண்ணுறது நம்ம கேமரா வச்சு கூட நம்மளால பண்ண முடியும். கேமராவில் ஜூம் பண்ணி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் தி டெலஸ்கோப். தேர்ட் ஒன் இஸ் ஹோலோகிராஃபி. ஸோ ஹோலோகிராஃபிங்கிறது என்னென்னா அந்த ஆப்ஜெக்டோட 3 டைமென்ஷனல் இமேஜ் அப்படியே க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? வித் த ஹெல்ப் ஆஃப் illumination அண்ட் அதர் திங்ஸ் அதை க்ரியேட் பண்ணி அந்த இமேஜில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து ஒரு டிஃபெக்ட் ஆகாத ஒரு ஹோலோகிராம் கூட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து என்னது சொல்கிறோம்னா ஹோலோகிராஃபின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பிளான்ட் சிஸ்டம்ஸ், காம்பனன்ட் ஃபார் எனி லீக்கேஜ் இருக்கா, அப்புறம் அப்நார்மல் ஆப்ரேஷன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். மிஸ்அலைன்மெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் செக் பண்ண முடியும். கரோஷன், எரோஷன், கிராக்ஸ், ஃப்ராக்சர் எதாவது இருக்கான்னு செக் பண்ண முடியும். டிஃபெக்ட்ஸ் இன் தி new or repaired developments such as gross surface cracks, lack of penetrative tear cracks, அப்புறம் எக்ஸஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது, இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், இது எல்லாமே இதோட அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.